கிரீன் டீனாலே ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகம் வர்றது வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ உண்மையாவே கிரீன் டீ குடிச்சா வெயிட் லாஸ் ஆயிடுமா அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கெமிலியா சைனன்சிஸ் அப்படின்னு சொல்ற ஒரு செடியோட லீஃபை ப்ராசஸ் பண்ணி தயார் பண்றது தான் இந்த கிரீன் டீ. அண்ட் கெஃபைன் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சாதாரணமா சாப்பிட்ற டீல தான் கிரீன் டீயை விட அதிகமான கெஃபைன் இருக்கு. அண்ட் கெட்டச்சின் அப்படின்ற ஃபைட்டோ கான்ஸ்டியூண்ட் இதுல அதிகமா இருக்கிறதுனால டீ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் இதுல ரிச்னே சொல்லலாம். அண்ட் இந்த கிரீன் டீ சாப்பிட்றதுனால வெயிட் லாஸ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டியை பத்தி ரிசர்ச் டேட்டா என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் வித் லோ ஹேபிச்சுவல் கெஃபைன் இன்டேக். ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சராசரி மனுஷன் அதிகமா கெஃபைன் எடுக்காம இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்த கிரீன் டீயை குடிக்கும்போது ஒரு சின்ன லெவல்ல வெயிட் லாஸ் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுது. அண்ட் இன்னொரு ரிசர்ச் டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் டீயை நம்ம ரெகுலர் பேசிஸில் கன்சியூம் பண்ணும்போது நம்ம பாடியோட எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றாங்க. அண்ட் இது சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து கிடைக்கிற எனர்ஜியை விட நம்ம உடம்புக்கு அதிகமாக எனர்ஜி தேவைப்படும் அப்படின்ற சூழ்நிலை உருவாக்கப்படும். ஸோ இந்த எனர்ஜி லாஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நம்ம உடம்புல ஆல்ரெடி டெபாசிட் ஆகிருக்கிற கொழுப்புலேருந்து நம்ம உடம்பானது எனர்ஜி எடுத்துக்கும். அண்ட் இந்த ப்ராசஸை தான் நம்ம ஃபேட் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த என்டையர் ப்ராசஸில் ஃபேட் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ரிசர்ச் டேட்டாஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது கிரீன் டீ குடிக்கிறதுனால மட்டும் வெயிட் லாஸ் பண்ண முடியுமான்னு கேட்ட பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. நீங்கள் டயட்டில் போர்ஷன் கண்ட்ரோலில் ஆரம்பிச்சு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் ப்ராப்பர் ஸ்லீப் அப்படின்னு சொல்லி எல்லாமே பேலன்ஸ்டாக பண்ணுறீங்கன்னா அதுக்கு கூட சேர்த்து கிரீன் டீயை கன்சியூம் பண்ணும்போது கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும்.